நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்றே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்றே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வீடியோ வெளியிட்டு வருகிறோம். ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வீடியோ வெளியிட்டு வருகிறதான வேளையிலே நல்ல ஒரு கமெண்ட்ஸ் நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னாள் யாரு என்று நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1 நம்ம வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, அங்கே அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அன்னாள் உடைய கணவனார் யார் என்று பார்த்தீங்கன்னா எல்கானா. எல்கானாக்கு 2 மனைவிகள். எல்கானாக்கு 2 மனைவிகள். அதிலே ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னாள். அன்னாள் மற்றும் பினினாள். அன்னாளுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க இல்லை, பினினாளுக்கு பசங்க இருக்காங்க. அப்போ அன்னாளுக்கு மிக துக்கமான ஒரு நிலைமை. ஏன் என்று பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இன்று நம்ம உலகத்துல எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு குழந்தை இல்லாத இருக்கிறது. அப்ப பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்குதான வேளையில, ஆண்டவரே ஏன் எனக்கு குழந்தை இல்லை? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிவிட்டது, 2 வருஷம் ஆகிவிட்டது, 5 வருஷம் ஆகிவிட்டது, ஏன் எனக்கு குழந்தை இல்லை என்று நீங்க ஆண்டவரை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசத்தோட ஜெபியுங்கள். விசுவாசத்தோட நீங்க ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம அன்னாள் உடைய ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஏன் என்று பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 5:1-5 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, The Lord had closed her womb. ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுகிறார், அடைத்து வைத்திருக்கிறார். She is barren. அவளால குழந்தையை பெற்றெடுக்க முடியல. ஆண்டவர் அந்த அடைத்து வைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம், எல்கானா அவனுடைய கணவனார் மற்றும் பெனினாள், அன்னாள், பெனினாளுடைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் அவனுடைய ஒரு டெம்பிள் ஆஃப் காட், அவனுடைய ஒரு இடத்துல போய் அவங்கள ஆண்டுடைய ஆராதித்து ஆண்டுக்காக பலிகளை கொடுத்து வருதான ஒரு குடும்பம். ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அவள் மிகவும் வியாகுலப்பட்டு இருக்கிறாள்.
அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது the Lord had closed her womb. இன்னைக்கு நிறைய பேர் உடைய வாழ்க்கையில வந்து குழந்தை கிடையாது. ஏன்? ஏனால் ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார். ஏன் அடைத்து வைத்திருக்கிறார்? ஏன்? நீங்க ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்றது இல்லை. இந்த 40 நாள் நம்ம வந்து உபவாசம் இருந்து நம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெறும் ஜெபம் தான் இருக்கிறது சில பேர் வாழ்க்கையில. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறது இல்லை. விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் அது நிச்சயமா செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல அவள் போய் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை நோக்கி அவள் வியாகுலப்பட்டு வருத்தப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு குழந்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று அவள் வந்து துக்கித்து அவள் அழுது கொண்டிருக்கிறாள். எங்க? தேவனுடைய ஆலயத்தில். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வருவதில்லை. தேவனை நாம் தேடாதனால தான் ஆண்டவர் வந்து உங்களுக்கு சில பல காரியத்தை ஆண்டவர் வந்து அடித்து வைத்திருக்கிறார். இந்த அண்ணாளுக்கு வந்து அடித்து வைத்திருக்கான காரணம் ஆண்டுடைய ஒரு மகிமையை காண, ஆண்டவர் யார் என்று காண்பிக்க ஆண்டவர் வந்து அவளுடைய கர்ப்பத்தை அடித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உடைய வல்லமை அவள் காண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வல்லமை நீங்க காண வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வந்து சில பல விஷயத்தை ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு ஜெபித்த உடனே எல்லாமே கிடைக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் வந்து நூடுல்ஸ் நினைக்கிறோம். எப்படின்னா நூடுல்ஸ் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. நூடுல்ஸ் போட்ட பிறகு அது ஒரு 2 நிமிஷத்துல வந்து அது குக் ஆகிவிடும். அந்த மாதிரி நாம் ஆண்டவர் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவை வந்து நூடுல்ஸ் என்று. இயேசு நூடுல்ஸ் கிடையாது. இயேசு மகிமையின் தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் வியாகுலப்பட்டு வருத்தப்பட்டு அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா she was in bitterness and she wept in anguish என்று இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறது. அப்பொழுது பாத்தீங்கன்னா அவள் ஜெபித்ததான அந்த வேளையிலே அவள் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறாள். she makes a vow that அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவனை உம்முடைய ராஜ்யத்துக்கு உம்முடைய பணிக்கு அவனை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அன்னாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அப்போ அவள் அந்த பொருத்தனை பண்ணுகிறாள். பொருத்தனை பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? சில பேர், நிறைய பேர் குடும்பத்துல ஆண்டவருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க குழந்தை இல்லைன்னு. ஆனா குழந்தை பிறந்து போயிருக்கு. நீங்க முன்னாடி என்ன ஜெபித்திருப்பீங்கன்னா, குழந்தை இல்லாத வயச ஆண்டவரே எனக்கு குழந்தை பிறந்தால் நம்முடைய ராஜ்யத்துக்காக நான் தருவேன், உம்முடைய ராஜ்யத்துக்கு நிக்கிறதுக்காக நான் தருவேன், உம்முடைய ஊழியம் செய்வதற்காக நான் தருவேன் என்று நீங்க நிறைய பேர் நீங்க பிராமிஸ் பண்ணி நீங்க வந்து விட்டு விடுகிறீர்கள் குழந்தையை. அந்த பசங்க என்ன ஆகுறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சில பேர் இந்த உலக பிரகாரமான காரியத்துல போய் அவங்க அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜெபம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க செய்து கொடுத்த அந்த பொருத்தனை எங்க? ஆண்டவருக்கு நீங்க செய்து கொடுத்த அந்த பொருத்தனை எங்க? நீங்க ஜெபித்தீங்க அல்லவா, ஆண்டவரே குழந்தை பிறந்தால் இதுக்காக தருவேன், அது செய்வேன், இது செய்வேன். எங்க செய்தீர்கள்? நிறைய பேர் வாழ்க்கையில் எங்க செய்தீர்கள்? எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் குழந்தை இல்லாத இருக்கிறது? எவ்வளவு பேர் இன்னைக்கு கூட துக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நிறைய பேர் பல பல பலிகளை இட்டோம்,
கோயில் கோயிலாக ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டலாக ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. கல்யாணம் ஆன பிறகு ஒரு வருஷம் தான் நம்ம பார்க்குவாங்க. யாரு? சொசைட்டி. அப்புறமாக என்ன கேட்குவாங்கன்னா, ஏன் குழந்தை இல்லையாம்மா? உங்களுக்கு குழந்தை இல்லைங்களா? உனக்கு குழந்தை இல்லையா? அப்பொழுது அவங்களை கேட்டு 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 அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிறது, அவங்களுக்கு ஒரு துக்கம் ஆகிறது. ஏன்? எனக்கு குழந்தை இல்லை என்று. நிறைய பேருக்கு குழந்தை இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லை என்று மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பெண்கள் சாகுறாங்க. என்னத்துக்கு? டியூ டு டிப்ரெஷன் ஆஃப் நாட் ஹேவிங் a child. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம நிறைய கேஸ் நம்ம பார்த்தோம்னா இதுக்காக கூட இருக்கிறது. குழந்தை இல்லை என்று மாமியார் சண்டை போடுறதும், மாமனார் சண்டை போடுறதும், அந்த பெண்ணை துக்கித்து அவளை ஒதுக்கி வைக்கிறதும், அவங்களுடைய சொந்தக்கார் அவளை கேவலமாக பேசுகிறதும் இந்த இந்தியாவிலே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் அது புரியும், எல்லா தாய்மாருக்கும் இது புரியும். பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய்க்கும் நம்ம பேசுறது புரியும், எவ்வளவு கஷ்டம் அந்த 9 மாசம் பெற்றெடுக்கிறது என்று. அப்பொழுது ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை நீ உன் குழந்தை இல்லை, நீ என்னத்துக்காக வாழற, போயிரு என் வீட்டுல இருந்து, நீ இருக்காது இந்த வீட்டுல, என் மகனுக்கு நான் உன்னர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ இந்த குடும்பத்துக்கு லாக்கிப்பட்டு வர மாட்டேன், நீ அது நீ இது நீ அது நீ இதுன்னு சொல்லி சொல்லி அந்த பெண்ணை ஒரு சாகக்கூடிய நிலைமையில அவங்க கொண்டு வந்து விடுகிறார்கள். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, செய்திகள் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணாளுக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. அண்ணாளுக்கு ஒரு துக்கம், ஒரு யாருக்கு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று அவள் நினைத்து புலம்பி என்ன பண்ணுகிறாள் என்றால், அவள் ஆணுடைய பிரசனத்துக்காக, அவனுடைய பிரசனம் இருக்கிறனால அந்த தேவாலயத்துக்கு அவள் ஓடுகிறாள், ஜெபிக்கணும் என்று. இன்னைக்கு நம்ம உலகத்தில் என்ன பார்க்கிறோம்னா, மற்ற ஜனங்க சொல்லுவாங்க தான், என்னுடைய தங்கச்சி இது கேட்டுக்கொண்டிருக்கானே, தங்கச்சி உங்களை நீ வேஸ்ட், உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உன்னால குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதான அந்த ஜனங்களை நோக்கி நீங்க அதுக்காக நீங்க மரித்து போவாதீங்க, நீங்க அதுக்காக நீங்க சூசைட் பண்ணாதீங்க, எனக்கு இனிமே குழந்தை பொறுக்க முடியாது என்று நீங்க நினைக்காதீங்க. ஆணுடைய வார்த்தை சொல்கிறது, the Lord has closed your womb. ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தை அவர் மூடி வைத்திருக்கிறார். ஏன்? ஆணுடைய வல்லமை, ஆணுடைய ஒரு கிரியை நீங்க பார்க்க வேண்டும், ஆணுடைய ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை மூடி வைத்திருக்கிறார். எப்படி நீங்க பார்க்க முடியும்? ஆணுடைய கிருபையும் ஆணுடைய ஒரு மிராக்கிளை நீங்க எப்படி பார்க்க முடியும்னால், நீங்க முட்டிப்பட்டு நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய இடத்தில் நீங்க டைம் வேஸ்ட் பண்ற மத்த காரியத்துக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்றதே, நீங்க ஆண்டவருடைய இடத்தில் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். நீங்க நான் சொல்லியிருந்தேன், நீங்க சொல்லுவீங்க, தம்பி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வருஷ கணக்கலாகி விட்டது, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அன்னாள் வருஷம் வருஷம் போய் அவள் ஜெபித்தாள் என்று. வருஷம் வருஷம் போய் அவள் ஜெபித்தாள். எப்பொழுது அவள் ஜெபம் கேட்கப்பட்டது? அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். என்ன பொருத்தனை என்றால், எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் அதை கொடுப்பேன் என்று. அப்பொழுது அவளுக்கு அந்த குழந்தை வாழ்க்கையும் அவளுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது
அவள் ஜெபிக்கிறதான வேளையிலே ஏலி அந்த சபையின் பிரீஸ்ட் போதகர் அவளை நோக்கி, சமாதானத்தோடு போ, ஆண்டவர் நீ கேட்டதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லினார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம ஆறுதலான வார்த்தை பேசுகிறோம்? எத்தனை பேர் ஒரு விசுவாசத்தோடு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம்? குழந்தை இல்லை என்றால் மாமியாரும் மாமனாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாரும் அந்த பெண்ணை ஒதுக்கி விடுகிறார்கள், எல்லாவற்றிலும் ஒதுக்கி விடுகிறார்கள். அந்த பெண்கள், அந்த பெண்ணுக்கு வருதான அந்த அந்த கஷ்டம் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கஷ்டத்திலே அவங்க ஓடி போய் அவங்க தப்பான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், அந்த மாதிரி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீ ஜெபி. ஆண்டவர் உனக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ யாரும் நம்பாதே. நீ அவங்க பேசுறது இவங்க பேசுறது நீ கேட்டுக்கொண்டு நீ துக்கித்து நீ அழுகாதே. ஆண்டவர் உனக்கு கனி கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நான் பிறந்ததான வேளையிலே என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் நான் வயிற்றில் இருக்கும்போது அவங்க பொருத்தனை பண்ணுறது என்னவென்று பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்தால் எங்க 3 பேரையும் ஆண்டவருக்காக நாங்க ஒப்பு கொடுப்போம், ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக நாங்க ஒப்பு கொடுப்போம் என்று என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் அங்க ஜெபித்ததை அவங்க எங்களை சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனாரும் நான் பிறப்பதற்கு முன்னே இவன் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கிறேன் என்று அவங்க ஆண்டவர் இடத்துல அவங்க பொருத்தனை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இடத்துல அவங்க பொருத்தனை பண்ணுகிறார்கள். என்னுடைய தாயும் தகப்பனாரும் அன்று பொருத்தனை பண்ணியிருந்தான். they made a vow. இது அதுக்காக தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள் என்னை. I am the living example. நான் என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு நல்ல நிலையிலே ஒரு நல்ல மைண்ட் செட்ல நான் இருந்ததான வேளையில பல பாடுகள் நல்ல பிரச்சனைகளால நான் இந்த ஊழியமே வேணாம் என்று சொல்லி நான் போகிவிட்டதான ஒரு வருஷங்களெல்லாம் இருக்கிறது. அப்பொழுது அது பார்த்தீங்கன்னா, நான் அந்த விட்டு எனக்கு ஊழியமே வேணாம், என்னுடைய தகப்பனார் மரித்து பிறகு எனக்கு இந்த ஊழியத்தை வேணாம், நான் விட்டு போய்விட்டேன். அப்பொழுது நான் பல பல பாவங்களை செய்து என்னுடைய அந்த மரியாதை நான் இழந்து விட்டேன். அப்பொழுது சில பல வருடங்கள் முன்பதாக நான் பல பல பாவங்களை செய்து நான் ஆண்டவருக்காக நிற்காமல் பல பல பாவத்தை செய்து நான் ஆண்டவரை விட்டு நான் தூரம் போகிவிட்டேன். ஏன்? பிறருக்காக நான் பார்த்தேன். பிறர் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் என்னுடைய ஆத்மாவை நான் இது பண்ணி விட்டேன். நான் தூரம் போகிவிட்டேன். யாரை பார்த்து? மக்களை பார்த்து நான் தூரம் போகிவிட்டேன். ஆனால் ஒரு நாள் உணர்ந்தேன், நான் வாழ்வது மக்களுக்காக அல்ல, நான் வாழ்வது இந்த சொசைட்டிக்காக அல்ல, நான் வாழ்வது இந்த உலகத்துக்காக அல்ல, நான் வாழ்வது என்னை படித்த என்னுடைய இயேசுவுக்காக. அன்று நான் மனம் திரும்பினேன். இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று நான் மனம் திரும்பி இன்று உங்க முன்னாடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நின்று கொண்டிருக்கேன். அன்று என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் எனக்கு ஜெபித்ததான ஒரு ஜெபம் இன்று என்னை நிற்க வைக்கிறது. இன்னைக்கு எத்தனை அப்பா அம்மா நீங்க உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய ஒரு பிஸி லைஃப் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய போனை யூஸ் பண்ணிக்கொண்டு பிள்ளைகள் எங்க போறாங்க வராங்கன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லவில்லை,
சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆணுடைய ஒரு போதனை அவங்க மனசுல நீங்க போதிக்காமல் அப்புறமா அவங்க தப்பான வழிக்கு போகிறதான வேலையை நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க குத்தம் சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ நீங்க ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் எவ்வளவு ஒரு வல்லமையான ஜெபம் என்றால், நீங்க ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக நீங்க டெய்லி ஜெபிக்க வேண்டும். அவங்க தப்பான வழியில போனால் ஆண்டவர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆணுடைய ராஜ்யத்துக்காக அவர் நிக்க வைக்குவார். ஆணுடைய ராஜ்யத்துக்காக அவர் நிக்க வைக்குவார். இன்று நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஜெபம் தான் காரணம். என்னுடைய அப்பா அம்மா ஜெபம் தான் காரணம். நான் இன்று நின்று கொண்டிருக்கிறதான ஒரு இது பாத்தீங்கன்னா அதே தான் இந்த அன்னாளுக்கும் நடந்தது. அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 19வது வசனம், and the Lord remembered her. ஆண்டவர் அவளை ரிமெம்பர் பண்றார். ஓ அன்னாள் என்று. ஏன்? அவள் ஜெபித்தாள், அவள் பொருத்தனை பண்ணுகிறாள், அவள் விசுவாசத்திலே அவள் ஜெபம் செய்கிறாள். நீங்க எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்துக்காக அவனை நான் அர்ப்பணிப்பேன் என்று. அது இந்த விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? விசுவாசம் இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அண்ணாலே பாருங்க, என்னுடைய தாய்மார்களே அண்ணாலே பாருங்க, என்னுடைய சகோதரிகளே அண்ணாலே பாருங்கள், அண்ணாளுடைய வாழ்க்கை பாருங்கள். அண்ணாள் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் அவள் ஜெபிக்கிறாள். யார்கிட்ட போய் அவ புலம்பவில்லை, எனக்கு குழந்தை இல்லையே, நான் போய் செத்துறேன், நான் அது பண்றேன் இது பண்றேன்னு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகத்திலே. ஆனால் அவள் போய் யார்கிட்ட பேசவில்லை. அவள் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் தேவனிடத்தில் அவள் கிருபை வேணும் என்று அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நம் ஜனங்கிட்ட போய் நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கிட்ட போவாதீங்க, முட்டி போட்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்ய, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிராக்கிளை அவர் தர அவர் வல்லவரா இருக்கிறார். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது அன்னாள் கர்ப்பவதி ஆகிறாள். she is conceived and bore a son. அவள் கேட்டபடியே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயர் எடுத்தார்கள். பாத்தீங்களா எவ்வளவு விசுவாசம்? அவள் ஜெபித்தான ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாருங்கள், நான் பரலோக ராஜ்யத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு கட்டுறதுக்கு நான் தரேன் என்று. அப்பொழுது 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அத்தை நிறைவேற்றுகிறார். அவளுக்கு ஆண் குழந்தை கொடுத்து அவள் செய்த ஜெபத்துக்கு பதிலும் கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். ஹalleluya! இதுதான் நம்முடைய தேவன். நீ ஜெபித்து நீ விசுவாசத்தில் ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரும் இடத்தில் நீ ஜெபிக்காதே. நீ போய் பல ஆற்றுகள் கூட நீ போய் உன் கஷ்டத்தை நீ சொல்லாத. ஆண்டவர் இடத்துல நீ முட்டி போட்டு நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் கஷ்டத்தை அவர் பார்க்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த நண்பன். He is a good friend. He is a good husband. He is a good God. He is a good father. He is a good mother. அவர் இடத்துல போய் நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் அதுக்கு ஒரு சாட்சி. அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவள் சொன்னபடியே அவள் போய் ஏலி இடத்தில் என்னுடைய பையனை நீங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறேன் என்று அவள் கொடுத்து வருகிறாள். அவள் பொருத்தனை பண்ணுகிறாள். அந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றி வைக்கிறார்.
நிறைவேற்றி பின்பு அவள் என்ன சொன்னாலோ அதன்படியே அவள் அவனுடைய குழந்தையை அவன் சிறுவனாக சொல்லவே அவள் போய் தேவாலயத்தில் விட்டு வந்து விடுகிறார். இதுதான் ஒரு பொருத்தனையான ஒரு ஜெபம், இதுதான் ஒரு விசுவாசம், இதுதான் ஒரு ஜெபத்துக்கு ஒரு பதில். நீங்க பாத்தீங்கன்னா அவள் விசுவாசத்தோட அவள் ஜெபித்தாள். நீங்க பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறது. சாராள், ரெபேக்காள், எலிசபெத், மற்றொன்று ரேச்சல். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லாததா இருந்தது. சில பல வருஷம் இவங்களுக்கு குழந்தை இல்லாததா இருந்தது. ஆனால் அவனுடைய ஒரு டைமிங்ல, அவனுடைய ஒரு நேரத்துல அவங்க ஜெபித்ததான அந்த வேளையில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டாம், எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு நான் இனத்துக்கு இந்த உலகத்துல வாழறேன் என்று நீங்க நினைக்காதீங்க. ஆண்டுடைய ஒரு டைமிங் ஒரு கரெக்டான டைமிங் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப கொடுக்க வேண்டும் என்று. நீங்க அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அவர் மூடுகிறார். ஏன்? நீ விசுவாசத்தோடு நீ ஜெபிக்க வேண்டும், நீ ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறார். நீ எப்பொழுது வருவ என்கிட்ட? எப்பொழுது ஜெபிக்கவே என்கிட்ட? எப்பொழுது என்கிட்ட கேட்கவே? மத்தவங்க கிட்ட கேட்காது, என்கிட்ட எப்ப கேட்கவே என்று ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை காக்க வைக்காதே, போய் ஜெபி. ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அவள் அண்ணாள் எப்படி ஜெபித்தாலோ, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் விடுவேன் என்று, அதேபடியே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாலும் அவள் சொன்னபடியே அவள் செய்கிறார். இதுதான் ஒரு ஜெபம், இதுதான் ஒரு ஜெப வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு ஜெப வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம இந்த 40 நாள் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்டிங் பண்ணி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பல கதவுகள் அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்க ஜெபிக்கிறதான வேளையிலே ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் திறந்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பிள்ளை இல்லை என்று நீங்க அழுவாதீர்கள். ஆண்டவரிடத்தில் போய் நீங்க ஜெபிங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. யார்